வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்க கூடவே இருக்கிற, உங்களுக்கு ரொம்ப பிடித்த நெருக்கமான உறவுகள் நல்லா பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு அவங்க கிட்ட நீங்க போய் பேசும்போது, நீங்க கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் அவங்க கிட்ட இருந்து பதில் கிடைக்கும். இந்த நேரத்துல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோங்க. மறைமுகமா அவங்க உங்கள ஒதுக்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அத புரிஞ்சுக்கிட்டு நாமளா அந்த இடத்துல இருந்து வெளியில வந்துறது தான், ஒதுங்கி வந்துறது தான் நமக்கு கௌரவமான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மறுபடி அவங்க பின்னாலேயே நீங்க போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கு மிஞ்சக்கூடியது அவமானமும், உதாசீனமும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களா விலகி வந்துறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேட்கப்படக்கூடிய, சொல்லப்படக்கூடிய எல்லா பொய்களுமே ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்குங்க. ஒரு இடத்துல ஒருத்தவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கிறப்போ, அந்த இடத்துல அவங்க முன்னால உட்கார்ந்துகிட்டு தயவு செஞ்சு இரிட்டேட் ஆகாதீங்க, கோவப்படாதீங்க. உட்காந்து அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணி கேளுங்க. ஏன்னா இதுவும் ஒரு விதமான அனுபவம். இது எல்லா இடத்துலயுமே கிடைக்காது. பொய் சொல்றவங்க இப்படியும் பொய் சொல்லுவாங்களா அப்படிங்கிறத லைவா நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த இடத்துல கோவப்படாதீங்க. கொஞ்சம் பொறுமையா உட்கார்ந்து கேளுங்க. இதுவும் கடந்து போகும். வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. உங்க மனசு நிறைவான காரியங்களால மட்டும்தான் நிரப்பப்படணும். ஸோ நம்மளோட வாழ்க்கையில சந்தோஷமும் நடந்திருக்கும், கஷ்டம், கவலை எல்லாமே இருந்திருக்குங்க. ஆனா அது எல்லாத்தையுமே உங்க மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. நல்ல விஷயங்கள், நிறைவான விஷயங்கள மட்டும் மனசுல போட்டு பதிய வச்சுக்கோங்க. வேண்டாத சில குப்பைகள தயவு செஞ்சு ஒதுக்கி தள்ளிடுங்க. புரிஞ்சுக்கோங்க. நெறைய மனுஷங்க இங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க. சில பேரு உங்க வாழ்க்கைய விட்டு எப்பயோ போயிருப்பாங்க. மறுபடி அவங்கள நெனச்சுக்கிட்டோ, இல்ல அவங்க செஞ்சுட்டு போன கீழ்த்தனமான அந்த காரியத்த நெனச்சுக்கிட்டு வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்திருக்காதீங்க. அவங்கள பத்தின கற்பனையிலேயே நீங்க கரைஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா அவங்க நம்மள விட்டு எப்பவோ போயிட்டாங்க. நம்மள விட்டு அவங்க தொலைஞ்சு போயிருந்தாங்க அப்படின்னா, அவங்கள போய் தேடலாம். ஆனா நம்மள தொலைச்சிட்டு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள போய் நம்ம தேடணும், அவங்க கிட்ட அன்பு செலுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற யாருமே கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சில இடத்துல அமைதியா இருக்கணும் அப்படிங்கிற பேர்ல ஊமையாவே உட்கார்ந்துராதீங்க. ஏன் இத நான் சொல்றேன்னா, உங்கள சுத்தி இருக்கிறவங்க ஒரு சில இடத்துல உங்கள சுத்தமா மதிக்க மாட்டாங்க. உங்கள ஏறி மிதிச்சுட்டு உங்க தலையில மொளகா அரைச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. ஏன் இத நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு இடத்துல அந்த இடத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா, நீங்களா பேசுங்க. நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படிங்கிற பேர்ல உட்கார்ந்தே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. காலம் கடந்து கிடைக்கக்கூடிய அந்த நியாயம் கூட உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அது வேஸ்ட் ஆஃப் டைம். அது நியாயமே கிடையாது. இதுதான் உண்மை. சரியான நேரத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கல, ஒரு இடத்துல உங்களுக்கான நீதி மறுக்கப்படுது அப்படின்னா, அந்த இடத்துல உங்களுக்கான மரியாதைய, நீதிய நீங்க கேட்டு வாங்குறது தப்பே கிடையாதுங்க. ஒருவேளை நீங்க கேட்டும் அது கிடைக்கல அப்படின்னா, நீங்க தட்டி புடுங்குறதுல தப்பு கிடையாது. அது மரியாதையா இருந்தாலும் சரி, தன்மானத்தின் அடையாளம் அப்படின்னா, அது உங்களுடைய மரியாதை தாங்க. அது யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. இங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்களேன். இங்க மிருகத்துக்கிட்ட அன்பா பழகினோம் அப்படின்னா, அந்த மிருகத்துக்குள்ளேயே மனுஷ குணம் வந்துரும். இது பழக பழக எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. அதுதான் உண்மை. ஆனா பாருங்க, ஒரு சில மனுஷங்க கிட்ட நம்ம எப்படிதான் பழகினாலும் மிருக குணத்துல இருந்து அவங்க மாறுறதே கிடையாதுங்க. சில மனுஷங்க கிட்ட எப்போதுமே ரொம்ப ஜாக்கிரதையா பழகுங்க. ஏன்னா அவங்க எப்ப வேணாலும், எந்த சூழ்நிலையில வேணாலும் மிருகமா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால எல்லார்கிட்டயுமே ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. காது குடுத்து கேட்கறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப அற்புதமான ஒரு அனுபவம். நம்மளுடைய உறவுகள் பேசுறத தயவு செஞ்சு காது குடுத்து கேளுங்க. இங்க நெறைய பேரு காது குடுத்து கேட்கறதே கிடையாதுங்க.
அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. இப்ப கணவன் மனைவியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, நீங்க காது குடுத்து கேட்காம அவங்கள பேசவே விடாம நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு உங்க மேல கோவம் தாங்க வரும், இரிட்டேட் வரும். அதுதான் சின்ன பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையா மாறும். அதனால எதிர்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத காது குடுத்து கேட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க பேச ஆரம்பிங்க. இதுதான் நிறைய பிரச்சனைகள அவாய்ட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய வழி. ஆனா, இது ரொம்ப சீக்கிரத்துல எல்லாரோட வாழ்க்கையிலயும் நடந்துராதுங்க. பேசாம நம்மளால இருக்கவும் முடியாதுதான். மத்தவங்க பேசுறத காது குடுத்து கேட்கறது அப்படிங்கிறது ஒரு தியானம் மாதிரி. முடிஞ்சா இன்னையில இருந்து அந்த தியானத்தை நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களோட மனசும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி அமைதியா, சந்தோஷமா மாறும் அப்படிங்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. யாருடைய நினைவுகள் உங்களுடைய தூக்கத்தை கெடுக்குதோ, பாதிக்குதோ அவங்களுக்கு நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்களுடைய உண்மையான அன்பால என்னைக்கு உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களோட அன்பை புரிஞ்சிக்காம உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க பாத்தீங்களா, நிச்சயமா அவங்க அதை நினைச்சு வருந்தக்கூடிய அந்த நாள் சீக்கிரமே வரும். நீங்க அதை நினைச்சு மன உளைச்சலாகி உங்களுடைய தூக்கத்தை கெடுத்துட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. கண்டிப்பா அவங்களுடைய நினைவுகள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பா நீங்க உண்மையான அன்பை அவங்க மேல காமிச்சிருப்பீங்க. அதனால தான் உங்களால் அவங்கள மறக்கவே முடியல. இருந்தாலும் வருத்தப்படாதீங்க. உண்மையான அன்பை நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களே உங்களை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா வந்து சேருவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல உண்மையான அன்பு கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. நிறைய பேர்கிட்ட போய் பட்டு தெளிஞ்சு திருந்தி அதுக்கப்புறமா கண்டிப்பா உங்ககிட்ட வருவாங்க. உண்மையாவே நீங்க அவங்கள நேசிச்சிங்க அப்படின்னா அவங்க மறுபடி வரும்போது அவங்கள ஏத்துக்கோங்க. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களை துரோகம் பண்ணிட்டு உங்களை உதாசீனப்படுத்திட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க பாத்தீங்களா, அவங்களையும் ஏத்துக்கிறதுக்கு முன்னால மட்டும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஏத்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, ஒருத்தவங்க உங்களை உதாசீனப்படுத்திட்டு போயிட்டாங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுபடி திரும்பி வரும்போது அவங்களோட வார்த்தையில தான் அந்த மாற்றம் இருக்குமே தவிர, தேன் தடவின வார்த்தைகள் அவங்களுடைய நாக்குல இருக்குமே தவிர உண்மையாவே மனசுக்குள்ள அத்தனை விஷத்தையும் அப்படியே தான் வச்சிருப்பாங்க. அது மாத்த முடியாதுங்க. வார்த்தையில தான் அந்த மாற்றம் இருக்குமே தவிர மனசுக்குள்ள அவ்வளோ பகையும் மனசுக்குள்ள வச்சே தான் இருப்பாங்க. அதனால அவங்க கிட்ட பழகிறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா பழகுங்க. இனிமே காலத்துக்கும் பார்க்க விரும்பாத ஒரு முகமும் காலத்துக்கும் மறக்கவே முடியாத ஒரு முகமும் எல்லாரோட வாழ்க்கையிலுமே கண்டிப்பா இருந்தே தாங்க தீரும். ஆனா இதுல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா, இது ரெண்டுமே ஒரே ஒருத்தவங்களா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்கள ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே நேரத்துல அவங்களையே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க வெறுத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டத்துல உங்க மனசு பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அது எனக்கும் புரியுது. இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த இடத்துல இதை கடந்து தான் நீங்க போயாகணும். ஸோ உங்க மனசுக்கு நீங்க சொல்லிடுங்க, இவங்க போயிட்டாங்க, இது அவ்வளோதான் அப்படின்னு. நீங்க ஒரு சில விஷயங்களை மறந்துட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் வாழ்க்கையில உங்களால இனிமேல் இருக்கக்கூடிய காலத்தை சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இங்க அழைக்கவும் முடியாம அழிக்கவும் முடியாம சில பேருடைய ஃபோன் நம்பர் எல்லாம் நம்மளுடைய அலைபேசியில இன்னுமே இருக்கத்தான் செய்யுதுங்க. அது அப்படியே இருக்கட்டும், அதை அழிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. நம்முடைய உண்மையான அன்பை கண்டிப்பா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்காக அழைக்கிறதுக்காக அவங்க காத்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா என்னைக்காவது அவங்க உங்களை கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடல அப்படின்னா அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருங்க. தனக்கு மட்டும்தான் எல்லா விஷயமும் தெரியும். ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு, தனக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த திமிரில் தலைக்கணத்தில் ஒரு சிலர்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எதையுமே புதுசாக கற்றுக்க விரும்பவும் மாட்டாங்க, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படவும் மாட்டாங்க, எதையும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்க கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்கள யாருமே திருப்திப்படுத்தவே முடியாதுங்க. எந்த சூழ்நிலையிலையும் தலைக்கண்ணை மட்டும்
உங்களுடைய தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அடிப்பட்டவனை கூட, கஷ்டத்தில் இருக்கிறவனை கூட காப்பாற்றிடலாம். ஆனால் அந்த தலைக்கணம் பிடிச்ச மனுஷங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களையெல்லாம் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சிருந்தாலும் சரிங்க, தயவு செஞ்சு தலைக்கணம் மட்டும் உங்கள் தலைக்கு ஏறாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. இங்கே சந்தேகமும் அவநம்பிக்கை இந்த 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது 2மே ரெட்டை குழந்தைங்க மாதிரி. அது 2மே நம்ம மனசில் இருக்கிற பலவீனத்தில் இருந்து தான் பிறக்குது. மனசை என்னைக்குமே தெளிவாக வச்சுக்கோங்க. யார் என்ன செஞ்சாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, உங்களோட வாழ்க்கையை யாராலையும் குழப்ப முடியாது. ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. என்றைக்குமே மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. மனசை பலவீனப்படுத்திக்காதீங்க. பலமாக ஸ்ட்ராங்காக இருங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது, அழிக்க முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம், நான் முன்ன சொன்னதாங்க, உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமும் அவங்க கிட்ட பொய் சொல்லிக்கிட்டு ஒரு சிலர்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல கோவப்படாதீங்க. ரொம்ப ஜென்யூனாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஓகே, நீ பொய் தான் சொல்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுறது தான் நம்மளோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்னுடைய மகள் செம்மொழி அரசிக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸான உங்கள் எல்லாருமே என்னோட ஃபேமிலியில் ஒருத்தரங்களாக தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோடைய விஷஸும் கண்டிப்பாக என்னுடைய மகளுக்கு வேணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து அவங்களுக்கான வாழ்த்து கேட்குறேங்க. ஸோ அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு வந்து செம்மொழி அப்படிங்கிற பேர் வந்ததுக்கான காரணமும் என்னுடைய மகளுடைய பெயர் செம்மொழி அரசி. அதனால தான் செம்மொழி அப்படிங்கிற அந்த பேரில் இந்த சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இந்த சேனல் வந்து போன வருஷம் செம்மொழியுடைய பிறந்த நாளில் இருந்து தான் ஓரளவுக்கு நல்ல க்ரோத் ஆக ஆரம்பிச்சது. மானிட்டைசேஷனும் போன வருஷம் ஜூன் மந்தில் தான் வந்து நமக்கு வந்துச்சு. அதனால இந்த மாதம் வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாரோடைய பிளஸ்ஸிங்ஸோட இந்த வருஷம் செம்மொழியுடைய பிறந்த நாள் ஈவினிங் வந்து சிம்பிளாக தான் செலிப்ரேட் பண்ணுறோம். உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நன்றி, வணக்கம்.